குமாரே குமாரே என்னடா? என்னடாச்சு ஆஃபீஸ் போய் படுத்துட்டு இருக்க? இல்லைடா, ஒரு 2 நாளாகவே ஒரே ஜுரமாக இருந்துச்சு. அதனால தான் நான் பார்த்துக்கிட்டேன். உடம்பு சரியில்லைன்னா லீவ் போட்டு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதானே? அப்போ எதுக்கு ஒர்க்குக்கு வந்த? இதுக்கு யாருனாச்சு லீவ் போட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்களா? மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி போட்டிருக்கேன். மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி போடு. உனக்கு தலைவலி பாடி பெயின் அப்படி தானே இருக்கா? இருக்குது. ஸோ உனக்கு இருமல் அப்புறம் சளி தொல்லை பாடியில் அங்கங்கே வந்து வீக்கமாக இது மாதிரி சிம்டம்ஸ் எதனா உனக்கு இருக்கா? ஆமாம், அங்கங்கே வீக்கமாக இருக்குது. இருக்கா? அப்போ உனக்கு ஸ்க்ரப் டைப்பஸ் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரப் டைப்பஸா? அதாவது ஸ்க்ரப் டைப்ஸ்னால் என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சுற்றறிக்கை வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் அமைச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த ஸ்க்ரப் டைப்பஸ் அப்படின்னு சொல்லப்படுற டிசீஸ் வந்து குறிப்பிட்ட சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும் அதிகமாக பரவுது. அது மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேயும் பரவத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. இதை மேற்கொண்டு பரவாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து ஒரு சுற்றறிக்கை அமைச்சிருக்காங்க நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட். அப்படின்னா ஸ்க்ரப் டைப்பஸ்னால் என்னென்னா, அது வந்து ஒரு டிசீஸ்ரா. இந்த ஸ்க்ரப் டைப்பஸ் வந்து ஃபஸ்ட்டு ஜப்பானில் தான் கண்டுபிடிச்சாங்களே. அங்கேருந்து தான் உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த ஸ்க்ரப் டைப்பஸ் இந்த டிசீஸ் பரவிச்சு. இந்த டிசீஸ் வந்து ஒரு வருஷத்தில், அதாவது உலக அளவில் ஒரு வருஷத்தில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டு வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு WHO சொல்கிறாங்க. இந்த டிசீஸ் எப்படி பரவுதுன்னு பார்த்தா, இந்த மலை இடங்கள் அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சு, இந்த புதர் இங்கெல்லாம் வந்து சில பூச்சிகள் இருக்கும் பார்த்தியா, அந்த பூச்சிகளுக்கு ரிகட்ஷியா அப்படின்னு வந்து ஒரு டிசீஸால் பாதிக்கப்பட்டுச்சுன்னா, அந்த பூச்சிங்க வந்து நம்மளை கடித்தாலோ இல்லை அந்த பூச்சிங்க செல்ல பிராணிகளை கடித்து அந்த செல்ல பிராணிகள் நம்மளை கடித்தாலோ இந்த டிசீஸ் வந்து பரவும். ஆக மொத்தத்தில் இது மனுஷங்கள்டேருந்து நம்மள்ட்ட வராது, பூச்சிக்கிட்டே இருந்தால் இது வருமே. அது இந்த டிசீஸ் வந்து நேற்று இன்னைக்கு இல்லை, பல வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த டிசீஸ் இருந்துச்சு. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அது பக்கத்துக்கு டிஸ்ட்ரிக்ஸுங்க, முக்கியமாக இந்த கிருஷ்ணகிரி அப்புறம் ஊட்டி அந்த இடங்கள்லாம் வந்து இந்த டிசீஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த குறிப்பிட்ட டைமில் மட்டும் இந்த கரண்ட்டாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு, ராணிப்பேட்டை, வேலூர் இந்த டிசீஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் சொல்கிறாங்க. சரிடா, இதோட சிம்டம்ஸ்லாம் என்னென்ன? இந்த டிசீஸுக்கான சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தா, காய்ச்சல், இருமல், தலைவலி, அப்புறம் பாடியில் வந்து அங்கங்கே வீக்கம் ஏற்படுது, பாடி பெயின், இதெல்லாம் இருந்துச்சுனாலே இந்த டிசீஸ்க்கான சிம்டம்ஸை நம்ம எடுத்துக்கலாம். சரி, இதெல்லாம் யார் அதிகம் பாதிக்கப்படுவாங்க? இந்த நோயால் யார் அதிகம் பாதிக்கப்படுவாங்க பார்த்தா, இந்த ஃபார்மர்ஸு, அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சில் வாழ்கிறாங்க பார்த்தியா அவங்க, இந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து இந்த சின்ன குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள், முதியோர், இவங்க எல்லாமே வந்து இந்த நோயால் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. சார், நீ சொல்கிறல எதுலேயுமே எந்த மேட்ச் ஆகலையே, அப்போ எனக்கே இது வந்தது? கரெக்ட் தாண்டா. இப்போ நான் சொன்னது இவங்கெல்லாம் பாதிக்கப்பட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இவங்க எல்லாமையும் ஒரு சில பேரும் வெளில பாதிக்கப்படுவாங்க. சார், அந்த டிசீஸ் பேரை சொல்லி மெடிக்கல் ஷாப்பில் மாற்றிக்கிட்டால் கொடுப்பாங்கல்ல? டேய், இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்த பண்ணி நீ பண்ணாத. இப்போ இந்த டிசீஸ் இருக்குது அப்படின்னா நீயா மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டால் மருந்து கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீயா உனக்கு தெரிஞ்ச மருந்து நீ எடுத்துட்டேன்னா இந்த டிசீஸ் வந்து சரி ஆகவே ஆகாது. இந்த டிசீஸை நீ அப்படியே விட்டேன்னு வச்சுக்கேன், நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் செயலிழந்து போயிடும். ஏன் அப்படியே விட்டால் உயிர் கூட போகலாம். குமாரே, பயப்படுறியா குமாரே? ஆமாண்டா, இதனால் எதனா ஆயிருமோ? டேய், இல்லை பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த டிசீஸ் இருக்கும் போதே நீ ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இருக்கும்போது நீ ஹாஸ்பிட்டலில் போய் நீ இதுக்கான மருந்து நீ எடுத்துட்டேன்னா இந்த டிசீஸை ஈஸியாக சரி பண்ணலாம். நீ ஹாஸ்பிட்டல் போனேன்னா இந்த எலிசா டெஸ்ட்டு இல்லைனா பிளட் டெஸ்ட் அது மூலமாக அந்த டிசீஸ் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான மருந்தை உன்னை எடுக்க வைப்பாங்க. சரியா? உனக்கு மட்டும் இல்லை, ஆடியன்ஸுக்கும் அதான் சொல்கிறேன். இந்த மாதிரி டிசீஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் மருந்து எடுக்கின்ற பேரில் ஒரு தப்பாக பண்ணாதீங்க. இந்த டிசீஸ் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. அதுக்கான மெடிசனை ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த டைமில் ஒரு சில ரூமர்ஸ்லாம் பரவுது. இந்த டிசீஸ் வந்து கொரோனாவோட செகண்ட் வெர்ஷன், இந்த டிசீஸ்க்கான மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை, இந்த நோய் வந்தால் செத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே ரூமர் தான். இந்த டிசீஸ் வந்த உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நான் அதுக்குள்ளே போயிட்டானா? நான் சொன்னதை அவன் புரிஞ்சுக்கிட்டான், நீங்களும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.